குட் மார்னிங் விவேஸ், வெல்கம் டு ஆண்டாள் டெய்லரிங் இன்ஸ்டியூட். இன்றைய படம் பார்த்தீங்கன்னா 32 சைஸ் அளவுள்ள ஒரு அளவு ப்ளவுஸில் இருந்து எப்படி அளவெடுத்து கட்டிங் செய்ய வேண்டும் என்பதை இந்த படத்தில் பார்ப்போம். ஆக்சுவலாக போன வீடியோ பார்த்தீங்கன்னா 36 சைஸ் அளவு ப்ளவுஸில் வந்து பட்டி இல்லாமல் ஒரு பிஞ்சஸ் கட்டிங் பார்த்தோம். ஆனால் இந்த அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வைத்து எப்படி பிரிஞ்சஸ் ப்ளவுஸ் தைப்பது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு அளவு ப்ளவுஸ் நீங்கள் அளவு எடுத்து தைக்கதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அந்த அளவு ப்ளவுஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அயனிங் பண்ணிக்கணும். இதுமாரி அளவு ப்ளவுஸஸ் ஃபுல்லாக அயனிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு எடுக்க சொல்ல உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எந்த மிஸ்டேக்கும் வராது, சுருக்கங்கள் வராது, அளவுகள் வந்து வேறுபடாது. இது ஃபஸ்ட்டு அயனிங் பண்ணிங்க. அதே மாதிரி நீங்கள் லைனிங் பிட் தைக்க போகிறீங்களா, அந்த லைனிங்கை நீங்கள் வந்து அயன் பண்ணி வச்சுக்கணும். இந்த லைனிங் கிளாத்தையும் நீங்கள் அயன் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரிஜினல் பீஸையும் நீங்கள் அயன் பண்ணி வச்சுக்கணும். ஃபுல்லாக நீங்கள் அயனிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் பண்ண சொல்ல வந்து எந்த விதமான டிஸ்டர்ப் இருக்காது. உங்களுக்கு கட்டிங் தெளிவாக வந்துடும், சுருக்கங்கள் இருக்காது, தைக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். அதனால் கம்பல்சரி நீங்கள் அயனிங் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக வரும். பாருங்கள், 32 சைஸ் அளவுள்ள ஒரு அளவு ப்ளவுஸிலிருந்து ஒரு பிரிஞ்சஸ் கட்டிங் கட் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன அளவு எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த அக்குள் டு அக்குள் 16 32 இதான் வந்து 32 சைஸ் உள்ள அளவு ப்ளவுஸு. இந்த 16 கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் தையல் கூட்டிங்க, 18 பாதி 9. நம்ம வந்து 9க்கு இதை மடிச்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி இதை அயன் பண்ணியிருக்கோம். இந்த அயன் பண்ண பிட்டை வந்து மடிக்க போகிறோம். துணியை ரெண்டாக மடிச்சிட்டோம். மடிச்சிட்ட பிறகு இங்கே கீழே வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும், இது நமக்கு தேவைப்படாது. இங்கே ஒரு கோடு போட்டுருங்க, அது வந்து வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து 2 இன்ச்சு நம்ம இடுப்பட்டி மடிக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டி வச்ச பிரிஞ்சஸ் ப்ளவுஸு. இடுப்பட்டியும் வரும், ஃப்ரண்ட் பட்டியும் வரும். இது 2 இன்ச்சு இடுப்பட்டி மடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கினுடைய இடுப்பு டாட் டு ஹெச்பிஎஸ் கரெக்டாக இதை மடிச்சுட்டு இந்த இடுப்பு கோல் வச்சுட்டு லைட்டாக இழுக்க வேண்டாம், லூஸ் விட வேண்டாம், நார்மலாக எங்கிட்ட வருதோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு டேப் எடுத்து இதை அளக்கணும். இது எவ்வளோ வருது பாருங்கள், 14. சேம் 14 இந்த சைடு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போடணும். கோடு போட்டு 2 அரை எக்ஸ்ட்ரா விடணும். எதற்காக அப்படின்னா, ஒரு அரை வந்து பேக்குக்கு, இன்னொரு அரை ஃப்ரண்ட்டுக்கு ஷோல்டர் இணைக்க மார்க் பண்ணிவிட்டு இது கோடு போட்டுடலாம். கழுத்து வந்து 2.25 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். 2.25 இன்ச் மார்க் பண்ணிட்டு அது வந்து ஒரு 1/4 இன்ச்சு நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். 1/4 இன்ச் மைனஸ். அப்புறம் பேக்கினுடைய கழுத்து கரெக்டாக இந்த இடுப்பு கோடுமை வைத்து இந்த முதுகு இறக்குன்னா இருக்கும், இந்த முதுகு இறக்க மார்க் பண்ணிவிட்டு இது ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரிஜினல். எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ், எக்ஸ்ட்ரா தையல் பிடிப்போம்ல, அதுக்கோசம் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இதேமாதிரி இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட், இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட். அதே மாதிரி இது நம்ம 2.25க்குன்னா இந்த 2.25
மொத்தம் 2 வச்சோம். அப்போ 2 வரும். அப்போ இது வந்து 2 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணி இது பாக்ஸ் போட்டுடலாம். பாக்ஸ் போட்டோம். இப்போ சப்போஸ் நமக்கு என்ன டிசைன் வேணும் அப்படின்னா, சப்போஸ் இப்போ இதே சேம் டிசைன் வேணும், இல்லை பா வேணும் அப்படின்னா இங்கே மட்டும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுன்னு டைரெக்டாக இப்படி போட்டோம்னா பா. நீங்கள் இங்கே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா எடுக்கக்கூடாது. எடுத்தால் கழுத்து அகண்டு போயிடும். இங்கேமா எடுத்துட்டு கிராஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் வச்சுட்டு இது வந்து ஷோல்டர் தையல் மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. அதேமாரி இடுப்பை இங்கே வச்சுட்டு அக்கிள் தையல் இந்த லைட்டாக இழுத்தா மாதிரி இந்த அக்கிள் தையல் எங்கே வருதோ இந்த அக்கிள் தையல் மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். விட்டு பிறகு டேப் எடுத்து இதை அளக்கணும். இது எவ்வளோ பாருங்கள், 6.25னா சேம் 6.25 இங்கே மார்க் பண்ணணும். இது எவ்வளோ பாருங்கள், இது 6.25னா இங்கே 6.25 இதை மார்க் பண்ணால் இங்கே ப்ளஸ் மாதிரி ஒரு கோடு வரும். அந்த கோடு நம்ம இப்போ இணைக்கணும். போட்ட பிறகு இங்கே ஒரு ஆங்கிள் போட்டுட்டு 1.25 இன்ச் இது மார்க் செய்யணும். 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு இதுமாரி இந்த ஃப்ரெஞ்ச் கோ இருக்கும், இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதில் 3 டச் ஆகணும். இந்த கோடு 3 டச் ஆகணும். டச் ஆகிற மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் கோவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போகணும். எவ்வளோன்னா 1.25 இன்ச். இது ஃப்ரண்ட்டு. பேக்கு இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்குங்களா, இந்த எக்ஸ்ட்ரா வந்து இது வேண்டாம், இது நம்ம கட் பண்ணி எடுத்துகிறோம். இப்போ கட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிசரை இப்படி தூக்கிட்டு ஃபுல்லாக விடுங்க. மறுபடியும் இது ஃபுல்லாக விட்டு வந்துடும். அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக விட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும். அப்புறம் இந்த பானை வந்துட்டுனா டூப்ளிகேட்டில் கட் பண்ணுங்கள். இதை கட் பண்ணிவிட்டு இப்போ முக்கியமாக என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கெல்லாம் அளவு விட்டோமோ அந்த அளவு வந்து அர்கட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே வந்து 2 இன்ச் விட்டோம்னா இந்த 2 இன்ச் ஒரு அர்கட். இந்த அர்கட்டுங்கிறது இந்த கூறு இருக்குதுங்களா, முனை இந்த எட்ஜில் பண்ணணும். அதே மாதிரி இந்த தையலுக்கு நம்ம விட்டோம்ல, இந்த தையலை விட்டுது இது மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி 2 ஷோல்டர் இருக்குல்ல, 2 ஷோல்டரையும் வந்து சமமாக மடிச்சிங்கன்னா இங்கிட்டு வரும். இதை பிக்கப் பண்ணிங்க. எதுக்காக இப்படி பார்த்தீங்கன்னா ஈஸியாக தையல் போடலாம். நீங்கள் டேப் எடுத்து அழுகணும் அவசியம் இல்லை, அந்த மார்க் பிரகாரம் தையல் போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டு போட போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட்டு மார்க் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி போட்ட பேக்கை வச்சு அப்படியே ட்ரேசிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விடணும். இந்த 1/2 இன்ச்சு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட் வந்து குக்கி பட்டி ஐப்பட்டி தைக்கப்போமில்ல, அதுக்கோசம் இந்த 1/2 இன்ச் நம்ம விட்டு ஒரு லைன் போட்டுடணும்.
இப்போது இந்த கரெக்டாக அந்த கோடு மேலே வச்சு அவுட்டு மட்டும் மார்க் பண்ணுங்கள். அதேமாரி இந்த சைடு வந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். எதுக்காக இந்த 1 இன்ச் ஆச்சுன்னா, நம்ம உள்ள இன்டேக் எவ்வளோ வருதோ அந்த இன்டேக் அளவு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுடணும். இப்போது கரெக்டாக அந்த அவுட்டு மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த அவுட்டு மட்டும் மார்க் பண்ணுங்கள். ஃபுல்லாக மார்க் பண்ணுறதால சும்மா கொஞ்சம் மார்க் பண்ணால் போதும். இது பேக் மார்க் பண்ணிங்க. நம்ம அதை வந்து ஃப்ரண்ட்டு கழிச்சிக்கலாம். அதேமாதிரி இது வந்து ஒரிஜினல்னா இது டூப்ளிகேட், இது ஒரிஜினல்னா இது டூப்ளிகேட், இது ஒரிஜினல்னா இது டூப்ளிகேட். இது மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிட்ட பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது இந்த டூப்ளிகேட் ஒரு லைன் போட்டுங்க. இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட். இங்கே ஒரிஜினல் இருக்குது, இது டூப்ளிகேட் இருக்குது. ஆஸ் யூஸ்வல் நம்ம பேக் என்னவோ அந்த பேக் அப்படியே ட்ரேசிங் பண்ணிக்கிறோம். இதில் ஒரு 1/4 இன்ச் நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா இது பேக் வந்து நம்ம 1.25னா ஃப்ரண்ட்டு 1 இன்ச் வைப்போம்ல, அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணிட்டு லைட்டாக இந்த ஷேப் மட்டும் எடுத்துடுறோம், கட் பண்ணி எடுத்துடுறோம். இது தேவையில்லை, இது கிடையாது. ஃப்ரண்ட் கரெக்டாக இந்த ஒரிஜினலில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இழுக்கலாம் வேண்டாம். இது நார்மலாக எப்படி வந்து பார்க்கணும். கரெக்டாக வந்து இந்த கோட்டில் இந்த பட்டி அமையணும். இது நார்மலாக இது வந்து ஒரிஜினல், இது 1/4 இன்ச் டூப்ளிகேட். இதேமாதிரி இங்கே ஒரிஜினல், இது டூப்ளிகேட் இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரிஜினல் வச்சுக்கிறோம். டிடி மட்டும் வரப்போகணும். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு நம்ம இந்த கழுத்து இருக்குல்ல, இந்த கழுத்துன்னு 1/4 இன்ச் தள்ளி இது வரைஞ்சிக்குங்க. அவ்வளோதான். ஓகேவா, இது மார்க் பண்ணியாச்சு. அப்போ டேரெக்டாக இங்கே வந்து நீங்கள் தைக்கிறதுக்கு அரேஞ்ச் இதில் இருக்குது. அப்போ இது ஒரிஜினல் டூப்ளிகேட்டில் அந்த அளவு வச்சுட்டு இந்த அக்கல் இங்கே வச்சுருங்க. இதில் பட்டி தையல் எங்கே வருதோ அந்த பட்டி தையல் இங்கே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி தைக்கிறதுக்கோசம் அரேஞ்ச் எக்ஸ்ட்ரா விடணும். அதேமாதிரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து மார்க் பண்ணல, இது வந்து இந்த ஒரிஜினலில் இது ஒரிஜினல் டூப்ளிகேட். கரெக்டாக இந்த ஒரிஜினல் இங்கே வச்சுட்டு அதே இந்த பட்டி தையல் தெரியுமா, லைட்டாக இழுத்த மாதிரி இந்த பட்டி தையல் இது இருக்குங்களா, இந்த பட்டி தையல் கரெக்டாக அது ஒரிஜினல் வச்சுட்டு இந்த பட்டி தையல் எங்கே வருதோ அந்த பட்டி தையல் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விடணும். எதற்காக 1 இன்ச் அப்படின்னா, 1/2 இன்ச்சு வந்து இந்த இன்டேக் பிடிக்கிறதுக்கு 6 இன்ச் தையல் போடுறதுக்கு. நம்ம எப்படி இங்கே 6 இன்ச் தையல் போட விட்டோமோ இதே மாதிரி இங்கே 6 இன்ச் தையல் போட விட்டுருக்கோம். 1 இன்ச்சில் வந்து 1/2 இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கும் 1/2 இன்ச்சு வந்து இன்டேக் அந்த தையல் போடுறதுக்கு வந்து விட்டுருக்கேன். இப்போது இதெல்லாம் எப்போ போல ஆக்சஸர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஹைட்டு பார்க்கணும். ஃப்ரண்ட் ஹைட் வந்து ஹெச்பிஎஸ் டு கப் அண்டர். நான் இப்போ எப்போவுமே போடலாம் தான். உங்களுக்கு எப்படி வைக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக நம்ம இங்கேருந்து ஒரு 1 இன்ச் எடுத்துக்கங்க. இந்த ஒரிஜினல் இருக்குல்ல, இங்கேருந்து 1 இன்ச் எடுத்துகிட்டு அந்த 1 இன்ச்சு நேராக இப்படி வைங்க.
இந்த ஹைட்டு ஃப்ரண்ட் ஹைட்டு இந்த ஹெச்பிஎஸ்ன்னு அது இருக்குங்களா, ஹெச்பிஎஸ் டு கப் அண்ட் ஆரம் அது அளவெடுத்து ஒரு கோடு போட்டணும். கோடு போட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி இந்த ப்ளவுஸ் இருக்குங்களா, இந்த கீழ் டாட்டு, இந்த கீழ் டாட்டிலேருந்து டாட் இந்த கேப் மட்டும் எவ்வளோ பார்க்கணும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த கேப் எவ்வளோ இருக்கோ இந்த கேப் இங்கே மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு உள்ளார இன்டேக் இருக்கும், இந்த இன்டேக் எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச். டைரெக்டாக இங்கேருந்து 1.25 இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டு பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் ஹைட் எப்படின்னா ஹெச்பிஎஸ் டு இந்த நிப்பிள் பாயிண்ட் ஏ பாயிண்ட் சொல்கிறாங்கல்ல, பஸ்ட் பாயிண்ட்டு, இந்த பஸ்ட் பாயிண்ட் எவ்வளோன்னா 10 இன்ச்சு வரும் அவங்களுக்கு. அந்த டைரெக்டாக நம்ம 10 இன்ச்சு நமக்கு மார்க் பண்ணிடுறோம். 10 இன்ச்சு மார்க் பண்ணிடணும். இப்படி வந்துடும், இந்த கோடு இப்படி வந்துடும். இது வந்து பெண்டை இப்படி போடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல் எவ்வளோ அளக்கணும். இங்கேருந்து 11.5 பாதி 5.25. இங்கேருந்து இந்த 5.25 எடுத்துகிட்டு இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு, இது ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுடணும். விட்டுட்டு இந்த ஷேப் வந்து இது அப்படியே வந்து இதில் ஆட் ஆகும். அதுக்கப்புறமா இங்கே டைரெக்டாக இது வந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு நம்ம இந்த ஷேப்பை வந்து நிப்பாட்டிக்கணும். எதுக்கு இங்கே கட்டிங் பண்ணுறேன்னா இந்த ஆமில் எதுவும் சுருக்கிறது வராது, இங்கே ஒரு ஃபிட்டிங்காக நிற்கும். அதனால் இந்த கட்டிங் இப்படி வந்து ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம இங்கே 6 இன்ச்சு இறக்கணும்ல, டேரெக்டாக இந்த 6 இன்ச்சிலேருந்து இதுக்கு ஒரு கோடு போட்டுருங்க. இங்கேருந்து இது கோடு போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ கட்டிங் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போ போல் நீங்கள் இதை கட் பண்ணி கட் பண்ணியாச்சு. இதில் நம்ம என்னென்ன முக்கியமாக மார்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் தையல் இருக்குல்ல, கரெக்டாக இந்த ஷோல்டர் தையல் மார்க் பண்ணி இது ஒரு கட் பண்ணிங்க. அதேமாரி கை தையல் எதுனா இந்த கை தையலை மார்க் பண்ணிங்க. தைக்கிறது ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி பட்டி தையல் இங்கே தைப்போம், அரேஞ்ச் தைப்போம்ல, அந்த அரேஞ்ச் இது மார்க் பண்ணிங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கை போட்டுறோம். முக்கியமாக பார்த்தீங்க கவனிச்சிங்கன்னா இப்போ இதில் பார்ட்ரு இருக்குது. இப்போ அந்த கஸ்டமர் வந்து பார்ட்ரு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எப்போ போல் நம்ம 2 இன்ச்சு விட்டோம்ல, அப்போ அந்த 2 இன்ச் தேவைப்படாது. ஏன்னா நம்ம அந்த பார்ட்ரு தேவைப்படுறதுனால நான் என்ன பண்ணுறேன், அந்த 2 இன்ச்சில் வந்து 1.5 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துடுறேன். பார்ட்ரு வேண்டாம்னா நம்ம இதை வச்சு
தைச்சிக்கலாம். இப்போ அவங்க பார்டர் வேணும்னு கேட்டிருக்காங்க, அப்போனா நம்ம 6 இன்ச்சாக விடணும். ஏன்னா நம்ம இது மட்டும் தான் தைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்டர் வேணும், அதனால் 6 இன்ச்சு விட்டுருக்கேன். சில பேர் பார்டர் வேணாம்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் இந்த பார்டர் கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக அந்த 2 இன்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். பார்டர் இப்போ தேவைப்படுறதுனால நான் அந்த 1 இன்ச் கட் பண்ணி எடுத்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும் போதும். அதுக்கு தான் மடிச்சுங்க. இப்போ டேரெக்டாக 1 இன்ச்சு இல்லை 6 இன்ச்சு இருந்தால் போதும். நான் 1 இன்ச்சு விட்டுக்கிறேன். இதில் முக்கியமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விட்டு கட் பண்ணியாச்சு. ஆனால் இந்த ஷோல்டர் கரெக்டாக இங்கே ஒரு அர்கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தைக்க சொல்ல ஈஸியாக செட்டிங் கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு டைம் டிலே ஆகாது. செட்டிங் நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த லைனிங் வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 6 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். கை பார்த்துக்குங்க. கை வந்து பப்ஸில் வைக்க போகிறோம். இப்போ மொத்த லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு நமக்கு வரணும். இதில் இது மட்டும் நமக்கு ஒரு 6 இன்ச்சு பஃப் போயிடும். இந்த மீதி பேலன்ஸ் வந்து பட்டி வைக்க போகிறோம். பாட்ரு இந்தமாரி பாட்ரு இருக்குல்ல, பாட்ரு வைக்க போகிறோம். அதனால் லெஸ் பண்ணிடுறேன். இப்போ மொத்தம் வந்து 10ல் வந்து இந்த 6 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டா மீதி பாட்ரு வந்துடும். இப்போ மொத்தம் நான் 6 எடுத்துக்கிறேன். 6ல் கீழே வந்து 6 இன்ச்சு வந்து பாட்ரு மச்சு தைக்கிறதுக்கு 6 இன்ச்சு புதை விட்டுறேன். இது வந்து வேஸ்ட், இது கிடையாது, இது வேஸ்ட்டு. இப்போ மொத்தம் 6 எடுத்து நான் போடுகிறேன். மொத்தம் 6 எடுத்து இங்கே லைன் போட்டுருங்க. போட்ட பிறகு நீங்கள் டைரெக்டாக அங்கேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிடலாம். 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை கோடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு இதை மார்க் பண்ணுங்கள். அங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அந்த பாருங்க, அந்த 2 to 1 ஃபஸ்ட்டு பெண்டு போடுங்க. ஃபஸ்ட்டு பெண்ட். செகண்ட் பெண்டு வந்து இதுக்கு சென்டர் கண்டுபிடிச்சிட்டு ஒரு 6 இன்ச்சு மேலே மார்க் பண்ணி செகண்ட் ஸ்டெப் வரைஞ்சிடுங்க. இப்போ இது என்ன பண்ணுன்னா டேரெக்டாக கட் பண்ணக்கூடாது. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணிக்கோங்களேன், அந்த ஆம் வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி தைச்சிருக்கீங்களே, இதை வச்சு ஆம் செக் பண்ணிங்க. இங்கே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது 6 இன்ச்சு விட்டுடணும். விட்டுட்டு இதை வந்து இழுக்காமல் நம்மளாம் பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போது 1 இன்ச்சு பத்தலை,
இந்த பீஸை ஒட்டு பண்ணி ஒட்டு போட்டுக்கலாம். இது கட் பண்ணி இது ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரா எட்ஜை கட் பண்ணி எடுத்துருங்க. இது ஷோல்டர் ஜாயிண்ட் கட் பண்ணிட்டேங்க. சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை ஒட்டுக்கு எடுத்துக்கோங்க. இந்த பீஸ் தான் ஒட்டுக்கு, வேறு எங்கேயும் தேட வேண்டாம், இங்கே பக்கத்தில் இருக்கும், அதை ஒட்டுக்கு எடுத்து போட்டுருங்க. இதில் எப்படி ஜாயின் பண்ணால் நமக்கு அகலம் தான் வேணும். இது எப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக இப்படி வந்துடும்.